வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு UFC 306 ஃபைட் பிரேக் தான் பார்க்க போறீங்க. மெயின் ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஷான் ஓமாலி வெர்சஸ் மெராப் வாலிஷ்விலி. இது ரிசல்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெராப் வான் பை டிசிஷன். நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மெராப் வந்து அவரோட ரெஸ்லிங்கை யூஸ் பண்ணி தான் அந்த மேட்சை ஜெயிச்சாரு. அப்பப்போ சில ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதோட பிரேக் டவுன் தான் இப்போ பார்க்க போறோம். வாங்க. ஏர்லியராகவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேயே பாத்தீங்கன்னா ஷான் தான் இனிஷியலா புஷ் பண்ணாரு. மெராப் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு, ஏன்னா ஷான் லைட்டா புஷ் பண்ண உடனே மெராப் டேக் டவுன் வருவாரு. வந்தோடனே ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் நறுக்குன்னு ஒன்று வச்சிடலாம். இதுதான் ஷானோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த பிளான்ல தான் இருந்தாரு. கொஞ்சம் செட்டில்டா லாங்கா ரீச் வச்சு. ஆனா மெராப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி பிளே பண்ணாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் நடந்தது. ஆக்சுவலா ஷானோட கார்னர்ல இருந்து அவர் கோச் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாக் போயிடுச்சு. அதுக்கு உடனே மெராப் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால அவரோட கேம் பிளான்ல இருந்து கொஞ்சம் வெளில போன மாதிரி போய் அந்த பிரேக், அந்த ஒரு கான்ட்ரவர்ஷனுக்கு அப்புறம் ஃபைட் ஸ்டார்ட்னு மெராப் அக்ரெசிவா புஷ் பண்ண ஆரம்பிச்சார். நிறைய உள்ள ஏறினாரு, ஹை கிக்ஸ்லாம் செட் பண்ணாரு, லெக் கிக்லாம் அடிச்சாரு. ஸோ நிறைய புஷ் பண்ணாரு. இது வந்து மெராபோட கேமே இல்லையே, என்ன திடீர்னு ஸ்ட்ரைக்கிங் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்பப்போ லெவல் சேஞ்ச் பண்ணி ஃபேக்ஸ் காட்டுறாரு, பட் ஷூட் வரவே இல்லை. ஸோ ஷானுக்கு த்ரோ பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு 2 minutes 2.5 minutes அப்புறம் ஷான் ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சாரு. 1-1-2 ஏர்லி ரவுண்ட்லேருந்தே வந்து பாடி ஷாட்ஸ் நல்லா ஒர்க் பண்ணாரு. பாடி டீப்ல அடிச்சிருந்தாரு, பாடி கிராஸ் வச்சிருந்தாரு, எல்லாமே ஒர்க் பண்ணியிருந்தாரு. பட் ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் நல்லாவே ஃபேஸுக்கு போக ஆரம்பிச்சார். எப்போ ஷான் ஃபேஸுக்கு ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சாரோ அப்பதான் மெராப் ஒரு 3 minutes அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் டேக் டவுன் எடுத்தாரு. ரொம்ப ஈஸியா ஃப்ளூடா இருந்தது பார்க்க. இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 சொல்லி கொடுத்த மாதிரி பட்னு எடுத்து கிளம்பி உட்கார வச்சாரு. ஷானும் டிஃபெண்ட் பண்றதுக்கு டைமே கொடுக்கல. ஆஸ் இட் இஸ் அங்க போனோடனே கண்ட்ரோல்ல ஒரு 20 செகண்ட்ஸ்ன்ற மாதிரி ஹோல்ட் பண்ணாரு மெராப். அண்ட் தென் ஷான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வெளில வந்தாரு. வெளில வந்து மறுபடியும் த்ரோ பண்ணிட்டே இருந்தாரு. அவர் மறுபடியும் அந்த ரீச் பிடிச்சி, சரி இப்போ டேக் டவுன் வரானே, இப்போ அடிச்சிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் டு த கேம். அவர் கொஞ்சம் வெளில போய் ரீச் எடுத்து கவுண்டர் செட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. பட் மெராப் வந்து லெவல் சேஞ்ச் பண்ணி ஃபேக் காமிச்சு ரவுண்டோட 1 முடிவுல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சிங்கிள் கனெக்ட் ஆகி டேக் டவுன் தான் கம்ஃபர்டபுளா முடிச்சிருப்பாரு. ஸோ ரவுண்ட் 1 பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் 2 டேக் டவுன் கிரவுண்ட்ல கொண்டு போய் நிறைய ஷாட்ஸ் லேண்ட் பண்ணதுனால இங்க மெராப்புக்கு கொஞ்சம் ஒரு ஹையர் ரன் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இனிஷியலா பாத்தீங்கன்னா மெராப் கொஞ்சம் அஜிடேட் ஆகி நல்லா புஷ் பண்ண மாதிரி இருந்தாலும் ஒரு ஆஃப்ல பாத்தீங்கன்னா ஷான் வந்து ஒரு ஸ்பின்னிங் பேக் கிக் அடிப்பாரு. அந்த பேக் கிக் வந்து மெராப் வந்து எங்க அந்த காணும் அப்படின்ற மாதிரிலாம் டான் பண்ண ஆரம்பிச்சார். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ மெராப் வந்து பேக் ஆன் ட்ராக் வந்துட்டாரு, ரொம்ப ஹைப்டா பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ஹைப்பா இருக்க சொல்ல மிஸ்டேக் நடக்கும். ஸோ அதெல்லாம் ஆகாம இருக்கும் பார்த்து. அதே மாதிரி ரவுண்ட் முடிவுல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் ஷான் மாதிரியே ட்ரை பண்ணி ரொம்ப டான் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட மென்டல் கேம் அங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரவுண்ட் 2 பாஸ் ஆச்சு. ஸோ இப்போதான் கேம் பிளான்குள்ளேயே வரும். ஸோ கேம் பிளான் பாத்தீங்கன்னா இனிஷியல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே ஷான் வந்து எப்பயுமே கவுண்டர் ஸ்ட்ரைக் தான். ஏன்னா மெராப் எடுத்தோன்னே டேக் தான் பண்ண போறாருன்றது எல்லாருக்கும் தெரியுன்றதுனால ஸோ கவுண்டர் ஸ்ட்ரைக் செட் பண்ணலான்னு அவர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கதான் வந்து ஆஸ் இட் இஸ் ரெஸ்ட்லெஸ் பண்ணக்கூடியது அவங்க ஃபெயின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்பெல்லாம் ஷான் ஸ்ட்ரைக் பண்றாரோ அப்போ சிம்பிளான 2 விஷயம் தான் மெராப் பண்ணது. ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட்ஸ். அவர் லைட்டா ஒரு ஸ்டெப் போனாலே 2 ஸ்டெப் பேக். ஸோ நல்ல ரீச் எடுத்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு, ஸ்விங் பண்ண விடாம. நல்லா ஹர்ட் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். லீனியர் மூவ்மெண்ட்ஸ், அதாவது லெஃப்ட் டு ரைட் இப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. கேஜை சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அவரோட ஃபுட் ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லா மேட்ச்ல. இந்த மேட்ச்ல பெருசா ஃபேன்சியான ஃபுட் ஒர்க் அப்படிலாம் இல்லை. சிம்பிளா பேசிக்கா ஃப்ரண்ட் பேக்கு லெஃப்ட் ரைட்டு இந்த ஃபுட் ஒர்க் நல்லா பண்ணாரு. நல்ல லெவல் சேஞ்சஸ் இப்படி அப்பப்போ ஃபெயின் காட்டுறாரு, சும்மா அப்படி காட்டுறது. ஸோ அந்த டைம்லாம் பண்ண சொல்ல ஷான் என்ன பண்றான்னு பாக்குறதுக்கோசம் வச்சு கரெக்டா ஒரு லெவல்ல மேல ஸ்ட்ரைக் இருக்கு, நான் ரவுண்ட் ஆரம்பிச்சு ஒண்ணுமே பண்ணலையே, சரி கொஞ்சம் ஏதாவது பண்ணலான்னு நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஸோ ரவுண்ட் 2ல அதே மாதிரி தான் ஆச்சு. இனிஷியலா வந்து 1 minute வந்து மெராப் அப்படி இப்படி ஓடி சமாளிச்சுட்டு ஃபெயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லைட்டா மெராப் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸ்ட்ரைக் பண்ணோன்னா ஷான் ஸ்ட்ரைக் தானே பண்றான், நான் கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள ஃபுல் எக்ஸ்டெண்ட் வந்தாரு. பர்ஃபெக்ட் டபுள் லெக் டேக் கிளீனா கனெக்ட் ஆச்சு. உடனே கீழே போயாச்சு. ஷானோட கிராப்ளிங் ஸ்கில்ல ஷோ பண்றதுக்கு ரப்பர் கார்டு எடுத்தாரு. ரப்பர் கார்டுல இருந்து கோகோ பிளாட்டா மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாரு. அந்த கோகோ பிளாட்ல இருந்து எஸ்கேப் ஆக சொல்ல ஒரு நல்ல அப்கிக் வந்து ஷான் கிட்ட இருந்து மெராப்போட ஃபேஸ் நல்லாவே பட்டுச்சு. பட் அதையும் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் மெராப் கண்ட்ரோல் பண்ணாரு. அந்த கண்ட்ரோல்ல வந்து ஷான் வந்து ட்ரையாங்கிள் போட ட்ரை பண்ணாரு. ட்ரையாங்கிள் இருந்து ஆம்பார் ஒன்று எடுத்தாரு. அந்த ஆம்பார்லாம் பாத்தீங்கன்னா க்ளவுஸ் ஹோல்ட் பண்ணிட்டாரு. அது வந்து ரெஃப்ரி கிளீனா பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வார்னிங் கொடுத்தாரு. செம்ம டைமிங் அது. ஏன்னா இல்லைன்னா வச்சுக்கலாம் இதே கான்ட்ரவர்ஷியல் பீட்ரியான் மேட்ச்ல நடந்தது. இந்த மாதிரி கிளவுஸ் ஹோல்ட் பண்றாங்க, கேஜை பிடிக்கிறாங்க. ஏன்னா நல்ல அத்லெட்ஸ் இந்த மாதிரி சாம்பியனா இருக்கவங்களே இந்த ரூல்லாம் இப்ப லியான் எட்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கேஜை பிடிச்சி இருந்துருக்குது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பண்ணக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அதனால மேட்சே அப்ஸ் அண்ட் டவுன் மாறும். மேபி யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அந்த ஆம்பார் கனெக்ட் ஆயிருந்தா
நீங்களா மேட்சே மாறிட்டு இருக்கும். அந்த நல்ல டேக் டவுன் டிஃபெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க தெரிஞ்சே தான் தப்பு பண்றாங்க. அவங்கன்னா வார்னிங் தான் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் -1 கொடுக்கலாம். பட் ஆனால் பெரிய சேஞ்ச் இல்லாதனால ஹெர்ப் டீன் வந்து வார்னிங்கோட நிறுத்திட்டார். மேட்ச் கண்டினியூ ஆச்சு. ஸோ இந்த ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஃபுல்லாகவே வந்து மெராப் தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கில்லட்டின் ட்ரை பண்ணாரு. கில்லட்டின் பெருசாக ஸ்குவீஸ் இல்லை, பட் ட்ரை பண்ணாரு. ரவுண்ட் முடிவில் ஒரு 4 செகண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஷானை. ஸோ அதுக்கு ஹெர்ப் டீன் வந்து ஸ்டாப் பண்ணோன்னே இவர் விட்டு போயிட்டாரு. ஐ திங்க் ரவுண்ட் முடிஞ்சிச்சு நினைச்சு நவுந்துட்டாரு. பட் ஷான் லாஸ்ட் 4 செகண்ட் இருந்து பெல் அடிக்கல. இருந்தாலும் ஏந்து மனுஷன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிச்ச உடனே ஜர்க்ல தான் அதுக்கப்புறம் தான் பெல் சத்தங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஸோ அப்படிலாம் கூட அவர் டான் பண்ண ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா ஷானை. அண்ட் தென் ரவுண்ட் 3 மூவ் ஆச்சு. ரவுண்ட் 3 அந்த ஒரு ஹீட்ல என்னன்னு தெரியல, ரவுண்ட் 3 ஓப்பன் அப் பாத்தீங்கன்னா ஷான் தான் உள்ள வந்து நல்ல நல்ல காம்போ எல்லாம் போட ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த காம்பினேஷன் விழுந்த உடனே மெராபுக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு ஷூட் ஒன்று போனாரு. சிங்கிள் லெக் டிஃபெண்ட் ஆச்சு. பட் டிஃபெண்ட் ஆனாலும் மெராப் விடாம அதை கேஜ் கார்னருக்கு புஷ் பண்ணிட்டாரு. கேஜ் கார்னர் ரஷ் புஷ் பண்ணி கேஜ் கார்னர் ரெஸ்லிங் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஒண்ணுமே இல்லை, அந்த கேஜ் கார்னிங் போன உடனே ஷானால என்ன பண்றது தெரியல. மெராப் என்ன பண்ணாரு, நீ டு தி ஹெட் அடிச்சாரு. நீ டு தி ஹெட் பட்டதுனால கண்டிப்பா ஷான் வந்து ஃபோர்ஸ் டவுன், கை நீ கீழே வைக்க வேண்டியதாயிடுச்சு. வச்சதுனால மறுபடியும் பாடிக்கு தைஸ்க்கு நீ சரிக்க ஆரம்பிச்சாரு. எப்பெல்லாம் ஷான் நிமிர்றாரோ நல்ல ஹெட்டுக்கு ஒரு நீ போகுது, கீழே போனா தைஸ்க்கு ஒரு நீ போகுது. ஒரு நீ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு ஷான் வந்து நீ ஃப்ளோர்ல வச்சதுக்கு அப்புறமே அவரோட ஹெட்ல கரண்டா இருக்கும். பட் அது அக்யூரேட்டா பின் பாயிண்ட் பண்ணி ரெஃப்ரியால சொல்ல முடியாது கீழே வெஸ்டாரே வைக்கலன்றது. பட் கேமரால நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் நீ மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு ப்ரிசிஷனா ஒரு ஜட்ஜால பார்க்க முடியாது, ரெஃப்ரியாலும் பார்க்க முடியாது. ஸோ அந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 மினிட் கிட்ட கேஸ் கிட்ட ரெசல் பண்ணாங்க. பட் ஷான் மறுபடியும் அங்கிருந்து வெளில வந்துட்டாரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷான் வந்து மறுபடியும் நல்ல காம்பினேஷன்ல ஓப்பன் அப் ஆயிட்டாரு. ஓப்பன் அப் ஆகி ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்போ ஒன்று போட்டாரு. ஏன்னா ஏர்லி ரவுண்ட்ஸ்ல இருந்தே மெராபோட பாடியில ஷான் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ பாடிக்கு ஒரு கிராஸ் வச்சு ஃபேஸுக்கு ஒரு ஜாப் ஒன்று வச்சாரு ஸ்ட்ரைட்டா. அது நல்ல ஹிட்டு. மெராபோ அதை ஆன்சர் பண்ணாரு. சிரிஸ்ட் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரவுண்ட் ஃபுல்லாமே அதுக்கப்புறம் மறுபடியும் மெராப் உள்ள வர சொல்ல ஒரு கரெக்டான நீ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஸ்லைடா அப்படியே ஃபேஸுக்கு ஏறிச்சு அந்த நீஸு அண்ட் தென் பாடி டீப்பு. ஸோ ரவுண்ட் 3 முடிவில் பார்த்தீங்கன்னா ஷானோட ஸ்ட்ரைக்கிங் கொஞ்சம் நல்லாவே ஓப்பன் ஆச்சு. கொஞ்சம் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸை விட தேர்ட் ரவுண்ட்ல நல்லாவே ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ரவுண்ட் 3 முடிவில் ஸோ ஷான் தான் அவரோட காம்பினேஷன் மூலமா கொஞ்சம் ஷைன் ஆயிருந்தார். ஜட்ஜஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட பார்த்தீங்கன்னா வந்து 2 ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 வந்து ஷானுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரவுண்ட் ஸ்டார்டிங்லயும் அவர் தான் ஸ்கோர் பண்ணாரு, எண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஷான் வந்து நல்ல நல்ல ஷாட்ஸ் லேண்ட் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு டேக் டவுன் அதுவும் ஃபினிஷ் ஆகல. பட் கேஸ் கண்ட்ரோல் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மெராப். பட் ஓவரால் அந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஷானுக்கு ஃபேவரா இருந்தது. ஸோ ரவுண்ட் 4 ஆல்ரெடி ரவுண்ட் 3 நடந்ததுனால மெராப் ஏர்லியராகவே ஒரு டேக் டவுன் எடுத்துட்டாரு. ரைட் ஹேண்டை ஷோ பண்ணி சிங்கிள் லெக் டேக் டவுன் எடுத்து ஃபுல் ரவுண்டு கிரவுண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி ஹெவி கிரவுண்ட் ஆன் பவுண்ட் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாரு. ஷானுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை எஸ்கேப் ஆகிறதுக்கு. விழுந்தாலும் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி எழுந்து விட்டு மறுபடியும் கீழே அழுத்தி கேஜ் கார்னர்ல ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாமே அந்த ரவுண்டை டாமினேஷனோட முடிச்சாரு. நல்ல ஹெவி கிரவுண்ட் ஆன் பவுண்ட் கூட இருந்தது அல்ல. அண்ட் தென் கமிங் டு ரவுண்ட் 5 இங்க தான் வந்து மேட்சே கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. பட் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் சேஞ்ச் ஆச்சு. ஏர்லி ரவுண்டு 4 ரவுண்ட் முடிஞ்சதுனால மெராப் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுன்ற கான்செப்ட்ல டைம் வேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லேட்டரல் மூவ்மெண்ட்ஸ் போட்டு லெஃப்ட் ரைட்னு அப்படி சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 90 செகண்ட்ஸ் இருக்கும்போது ஷானுக்கு ஒரு சரியான ஓப்பனிங் கிடைச்சது. பாடிக்கு ஒரு டீப் ஒன்று வச்சாரு. அது கிளீன் ஹிட்டு. மெராப் உடனே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாடி எல்லாமே காமிச்சாரு. நல்ல ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே கார்னர்ல புஷ் பண்ணி மறுபடியும் அதை அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா மறுபடியும் பாடி ஷாட்டு டீப்பு நீஸ் எல்லாமே அது ஒரு ஃபேக் காமிச்சு ஒரு நீ டு தி ஹெட் வச்சாரு. அதுவும் கிளீனா ஹிட் ஆயிருக்கும். பட் மெராப் ஒரு நிக்கவே இல்லை, மூவ் பண்ணிட்டே இருந்தாரு. சும்மா டேக் டவுன் ட்ரை பண்ணாரு, எதுவும் ட்ரை பண்ணி கடைசியில் டைம் பார்க்கறாரு. இன்னொரு 40 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னும் போது மறுபடியும் மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. லெஃப்ட் ரைட் நான் ரீச்சே கொடுக்காம ஒரு இடத்துல நின்னா தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கிரேசியான ஃபுட் ஒர்க்கு. பட் ஆனால் அது ஒர்க் ஆயிடுச்சு எப்படியோ. அண்ட் தென் ஃபைனலா ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டேக் டவுன் எடுத்துட்டாரு மெராப். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல அடிப்பார் நினைச்சதும். பட் டேக் டவுன் எடுத்துட்டு அவரோட ஸ்டைல் படியே கீழே கொண்டு போயிட்டு சும்மா அடிக்கிற மாதிரி 2-3 ஷாட்லாம் வச்சு அவர் ஸ்டைல் படியே கம்ஃபர்டபுளா அந்த மேட்சை முடிச்சிருப்பாரு. ஸோ லாஸ்ட் 5th ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக்ஸ் ஷான் கிட்ட நல்லா லேண்ட் ஆச்சு. ஸோ 3rd ரவுண்டு 5th ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷானுக்கு கொஞ்சம் ஃபேவர்டா இருந்தது. ஸோ மற்ற 3 ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மெராப் தான். எஸ்பெஷலி 2nd and 4th ரவுண்ட் வந்து ஃபுல் டாமினேஷன் கிரவுண்ட் கண்ட்ரோல். ஷானை வந்து சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்ல ட்வைஸ் தி அமௌண்ட் மெராப் இருந்தார் ஆக்சுவலா. ஏன்னா த்ரோ பண்ணவே விடலை, சான்ஸே கொடுக்கல. த்ரோ பண்ணாதானே இன்க்ரீஸ் காட்ட முடியும். த்ரோ பண்ணவே விடல, கீழே வச்சு நல்லாவே அடிச்சிருந்தாரு. ஓவராலா பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டேக் டவுன் அட்டெம்ப்ட், அதில் 6 கிட்ட சக்சஸ் ஆயிருக்கு மெராபுக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரைக்லயும் நல்லா இருக்கு, கிரவுண்ட் கண்ட்ரோலும் நல்லா இருந்தது, டேக் டவுன் அட்டெம்ப்ட்ஸும் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் டிசிஷன்ல கம்ஃபர்டபுளாகவே ஜெயிக்க முடிஞ்சது. மற்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் பண்ண மாதிரி வெறும் டேக் டவுன் மட்டும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாருன்னா மேபி
கேம் மாறி இருக்கும். இந்த கேம்ல மெராப் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா கிரவுண்ட் கொண்டு போய் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டார்டட் டு ஸ்கோர். சான்ஸ் கிடைக்கும் போதுலாம் அடிக்க ஆரம்பிச்சாரு. ஹேண்ட்ஸ் நீஸ்லாம் எக்ஸலண்டா, டு த தைஸ் டு த ஹெட்லாம் வேற லெவல் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா ஹெவியா கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபுட்ஒர்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணி டேக் டவுன் செட் பண்றது, ஸ்ட்ரைக் பண்ணி அந்த ரேஞ்சை க்ளோஸ் பண்றது, அந்த ஹை கிக்ஸை வச்சு ரேஞ்சை க்ளோஸ் பண்றது, இதெல்லாமே நல்லாவே இருந்தது அவர் கையில. இந்த கேமுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஷானோட வந்து அவரோட ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணது. ஷான் கண்டிப்பா ஒரு ஷாட் வைப்பாரு, அது ராக் ஆகி தான் மெராப் சமாளிச்சு வரணும்னு தான் நினைச்சேன். பட் அதுக்கு வந்து மெராப் சான்ஸே கொடுக்கல. அந்த ஒரு ஷாட்டுக்கு வரவே இல்லை கடைசி வரைக்கும். இவங்க அந்த பாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது லேட்டரா தான் 5th ரவுண்டோட எண்டில் தான் அதோட ரிசல்ட் தெரிஞ்சுது. கொஞ்சம் ஏர்லியராகவே தெரிஞ்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 5th ரவுண்ட் ஸ்டார்டிங் அந்த 4th to 5th ரவுண்ட் பிரேக்ல கூட பார்த்தீங்கன்னா அவர் கோச் கூட கிட்டத்தட்ட மைண்ட் செட் ஆயிட்டாரு. ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு ரவுண்ட் தான் அப்படின்ற மாதிரி, வின் பண்ண மாதிரி மோட்டிவேட் பண்ணல. முடிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கார்னர் கூட சொல்லி அமிச்சாங்க. பட் அவங்க ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்க போல. ஸோ எதுவும் பண்ண முடியலன்றது. ஸோ அவங்க அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் மெராப் சைட்லேருந்து எக்ஸலண்டான கேம் பிளானு, பேசிக் ஃபுட் ஒர்க்கு, அந்த ஹாப்பிங்லேயே இருந்தார் மனுஷன். ஒரு இடத்துல கூட நின்று இதுவே இல்லை, மூவ்மெண்ட்லேயே இப்படிதான் இதுலேயே தான் இருக்காரு. இதுலேயே தான் மூவ் பண்ணிட்டே இருந்தாரு. அவ்வளோ மூவ்மெண்ட் பண்ணி, அவ்வளோ ரெசில் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, கிரவுண்ட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணியும் டயர்ட் ஆகல. அழகா நின்று மேலே ஏறி நிற்கிறாரு, வந்து பேசுறாரு, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காரு. எல்லாரும் ஒரு மாதிரி ஹெவியா ப்ரீத் பண்ணுவாங்க. ஈவன் ஜெயிச்சிருந்தா கூட அந்த மனுஷங்கிட்ட டயர்டே நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் ரன் ஆச்சு. சின்ன சேஞ்ச் என்னன்னா அவரோட ஸ்ட்ரைக்கிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி முடிச்சிருந்தா அவர். இந்த ஃபைட் கார்டு எங்களோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ். நாங்கள் எல்லாமே காமனாக தான் யூஸ்வலாக பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு பேரோட கருத்தும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி தான் கவி கொஞ்சம் ஷான் மேலே பெட் பண்ணா. எனக்கும் ஷானை பிடிக்கும், நல்லா தான் பண்ணுவான். பட் கம்பேர்ட் டு ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்ட அந்த கிரிட் இருக்கு, யார் நல்லா ஷைன் பண்ணுவான்னு பார்க்கும்போது ஐ சூஸ் மெராப். அவன் ஷானை பிக் பண்ணியிருந்தான். ஸோ அது மட்டும் தான் அவன் மிஸ் பண்ணான். மற்றபடி நாங்கள் பிக் பண்ணது எல்லாமே 5 out of 5, அவன் 4 out of 5. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்டாகவுமே இருந்தது. ரீபோவிக்ஸோட ஃபைட்டாக இருக்கட்டும், ஷெவ்சங்கோட ஃபைட்டாக இருக்கட்டும், ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண ரொனால்டோட ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. எதுவுமே வந்து அப்படி சொல்ல முடியாது. எஸ்பெஷலி லோப்பஸோட ஃபைட்டு, ஓர்டேகோட ஃபைட்டு, அதெல்லாம் நாக் அவுட்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ ஸ்பியரை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஈவெண்ட் மாதிரி அப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மெயின் ஈவெண்ட், அந்த ஹோல் மெயின் ஈவெண்டோட ஃபைட்டுக்கு முன்னாடியே 90 செகண்ட்ஸ் கிட்ட வந்து மெக்சிகனோட ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ஒரு தீம்ல வச்சு அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்க நல்லாவே இருந்தது. ஈவன் ரிங்கல்ஸ் முதல் கொண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சுக்கு ஒரு மாதிரி கான்செப்ட்ல. ஸோ அந்த ஈவெண்ட்டை நல்லாவே இறங்கி செஞ்சிருக்காரு டானா. அவர் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இன் ஈவெண்ட்டு, அதை நான் விட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப, ஏன்னா ஈவன் நல்லா பண்ணிட்டு ஃபைட்டு முக்கியா ஒரே ரவுண்ட்ல பட்டுன்னு ஏதோ ஆகி ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு போயிருந்தா என்ஜாய் பண்ணுறது இருக்காதுல்ல. ஸோ ஓவரால் ஆடிட்டோரியம் லுக்கு, ஃபீல், அது ஒரு பக்கம். அது எதுக்காக வந்தோம் ஃபைட்டு, அந்த ஃபைட்டும் வேற லெவல்ல இருந்தது. அவங்களோட மொத்த எனர்ஜி, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நாக்கு, கண்ட்ரோலு, சில ஷார்ட்ஸு, அண்ட் தென் சில சப்மிஷன்ஸ், எல்லாமே இந்த ஈவெண்ட் மொத்தமாகவே இந்த ஃபைட் கார்டு நமக்கு டெலிவரி பண்ணியிருக்கு. இந்த ஃபைட் கார்டை வந்து நாங்கள் எங்கள் சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம், டைம் லைன்ஸும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபைட்டை கூட நீங்கள் போய் ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். எங்களோட ரியாக்ஷனும் நீங்களும் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி ஃபைட் பிரேக் டவுன் அண்ட் MMA ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.